நற்செய்தி வாசகம். நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 13 முதல் 23 வரை. அக்காலத்தில் கூட்டத்திலிருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கூடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளைக் கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை பேராசைக்காரராக இருக்க வேண்டாமென்றும் செல்வம் மற்றும் சொத்துக்களில் மட்டுமே மனதை வைத்திருக்க வேண்டாமென்றும் நினைவூட்டுகிறார். அவர் ஒரு பணக்காரனை பற்றிய உவமையைச் சொல்லுகிறார். அவன் தன்னுடைய செல்வங்களை சேமித்துக் கொண்டான், ஆனால் ஆண்டவரை மறந்துவிட்டான். இது நமக்கான எச்சரிக்கை. நாம் பணம், சுகம் அல்லது வெற்றி மட்டும் நோக்கி வாழ வேண்டாம். உண்மையில் முக்கியமானவை அன்பு, கருணை, நம்பிக்கை மற்றும் ஆண்டவருடன் உள்ள நம் உறவு. ஒரு நாள் நம்முடைய பொருட்கள் அனைத்தும் மறைந்து போகும். ஆனால் நம்மால் செய்யப்படும் நன்மையும் நம்மால் வழங்கப்படும் அன்பும் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் நம்மிடம் நன்றி நிறைந்த மனதை விரும்புகிறார். மேலும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளச் சொல்லுகிறார். நாம் அவருக்கு பிரியமானவர்கள், நம்மிடம் உள்ள பொருட்களுக்காக அல்ல, நாம் யார் என்பதற்காக. ஆகையால் பொருட்களில் அல்ல, ஆண்டவரில் செல்வம் மிகுந்த வாழ்க்கையை உருவாக்குவோம். வாழ்க்கை ஒரு அருமையான பரிசு. அதை நன்றாக நோக்கத்துடனும் அன்புடனும் ஆண்டவர் மீது நம்பிக்கையுடனும் வாழ்வோம். ஒவ்வொரு நாளையும் பிறருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அர்ப்பணிப்பாக ஆக்குவோம்.